வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா கவிதாவும் கௌதமும் சேர்ந்து போட்ட திட்டத்திற்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம லட்சுமியும் திருவும் சேர்ந்து. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம லட்சுமியும் திவ்யாவும் மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம திரு திவ்யாவை தேடி வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் மொட்டை மாடியில் தான் இருக்கேன், நீ வா அப்படின்னு அந்த இடத்துல திருகிட்ட சொல்லிக்கிட்டு, இந்த பாரு நான் மட்டும் தனியாக இருக்கேன், நீ என்னை கட்டிக்க போகிற திரு ரொமான்ஸ் மூடில் வரப்போகிறான். ஆனால் அவனுக்கு இங்கே வந்த பிறகுதான் நீ இருக்க சாக்கில் ஐயா மிரண்டு போக போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அக்கா எதுக்குக்கா இந்த வீண் வம்ப சொல்லுறீங்க, எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இப்போ இங்கேருந்து நவுண்டு போனோம் அக்கா, எனக்கு ரொம்ப தனித்தாகமாக இருக்குது, நான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க நம்ம லட்சுமி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யா தனியாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல, திவ்யா உனக்கு மோதிரம் பிடிச்சிருக்கா? ஆமாம் திரு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, என் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சுருக்கன்னு இவ்வளோ நேரம் மகா எனக்கு சொல்லிட்டு போனால், அந்த மோதிரத்தில் உள்ள வெள்ளைக்கல் அவ்வளோ லவ் என் மேலே இருக்கதை வெளிப்படையாக காட்டுதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா மகா, பரவாயில்லையே, என் மைண்டெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு திரு நம்ம திவ்யாவை தூக்கி, நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தம், நம்ம ரெண்டு பேர்த்துக்கு காதலும் வெற்றிகரமாக முடியுதுக்குள்ள அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா, கவிதா, அவங்க அம்மா, இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. அப்போ தான் எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டில் அம்பிகா வரக்கூடாது அப்படின்னு காஞ்சனா சொல்கிறாங்க. ஏற்கனவே உப்பு கூட மற்ற நிகழ்ச்சியிலையும் அவள் வரக்கூடாதுன்னு கங்கனை கட்டுனேன். இப்போவும் நான் அதுதான் சொல்லுறேன், இந்த அம்பிகாவை இப்போவுமே அதட்டி வைக்கணும், அவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், அவளுக்கு மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவள் இன்னைக்கு மட்டும் என் பொண்ணு ஸ்ரீ இங்கே இல்லாட்ட இருந்தால் கவிதாவை அடித்த அம்பிகாவை நான் திருப்பி ஒன்று போட்டிருப்பேன். ஆனால் நான் அடித்து என் பொண்ணு என்ன வெறுத்துட்டுனா என்ன பண்ண அப்படின்னு தான் நான் அமைதியாட்டு இருந்தேன். இல்லாட்டா அவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு என் அதிகாரத்தை நான் காட்டியிருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா சொல்ல நேரம், அக்கா பொறுமையாக இரு, இப்போ ஸ்ரீக்கும் நம்ம திருவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல பொய்யாட்டு ஒரு போட நம்ம கவிதா பேச்சுக்கு போடுறாங்க. காஞ்சனாக்கா, நீ நினைக்க திட்டமாக நடக்காது, ஏன்னா திருவனா என் கௌதம் கூட சேர்ந்து போட்டுதெல்லாம் போகிறேன், நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது, உங்களோட சொத்து பத்தெல்லாம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்க்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு நினைக்கல, அதுக்கு நான் விட போகிறது இல்லைக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த வேலைக்காரி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை அடிச்சிட்டா அந்த அம்பிகா, எனக்கு இப்பவும் கும்முன்னு இருக்குது அந்த அடி சவுண்டு, விடமாட்டேன் அப்படின்னு கவிதா திட்டம் போட்டு கொந்தளிக்கிறாங்க. எப்படியும் அந்த துணிக்கு தானே இவ்வளோ சண்டை, அந்த துணியை போட்டுக்கிட்டே என் அண்ணன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்கவோ மோரேன் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கௌதமுக்கு கால் பண்ணி நம்ம திட்டம் சக்ஸஸாக செய்யணும், நம்ம காஞ்சனாக்கா எப்படியும் அவங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பண்ணி திரு கூட நிச்சயதார்த்தம் நடந்துடும்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் திரு கூட மட்டும் முடிஞ்சிட்டுனா கண்டிப்பாக அதே காரணம் காட்டி அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் எனக்கு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுவா. திரு உயிரோடு இல்லாட்டாலும் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படின்னு ஏதாவது ஒன்று முடிஞ்சாலும் இந்த எப்படியும் திவ்யா இந்த வீட்டோட மருமக, அவளுக்கு தான் எல்லா சொத்து பத்தும் சேரணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருப்பா. ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. நம்ம 2 பேரும் பொறுமையாக இலவு காத்த கிளி மாதிரி நம்ம 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு திருவோட சாவு தான். நிச்சயதார்த்தத்தில் திரு சாவனம். திவ்யா என்னை சித்தினி கூட பார்க்காம என்னை அடிக்க தூண்டி விட்டா அந்த அம்பிகாவை, அதனால கண்டிப்பாக இந்த தொடர்பு திருவோட இது சாவை நேரில் பார்த்து அப்படியே துடிச்சு அரண்டு போய் திவ்யா நிற்கணும், இதை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அண்ணன் பையனாக இருந்தா என்ன, அக்கா பொண்ணாக இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான், எனக்கு காதல், என் கௌதமோட காதல் தான் எனக்கு கை கூடணும் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கிறாங்க நம்ம கவிதா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா கௌதமுக்கிட்ட
திரு நிச்சயதார்த்தத்தில் செத்து போய் இது இலவு விடா மாறணும் அப்படின்னு வந்து சொன்னதை கரெக்டாக நம்ம மகா வந்து ஒத்துக்கிட்டுறாங்க. என்ன இப்படி ஒரு அத்தையா, உலகத்துலேயும் இப்படி ஒரு அத்தை கிடைக்காது, தான் அண்ணன் பையன் சாவணும்னு நினச்சி இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் மீறி எந்த உறவு இவங்களை இதெல்லாம் பண்ண வைக்குது? ஒன்றும் புரியலையே. கவிதா தனியாள் இல்லையா, இவங்களுக்குன்னு சொந்தமாக ஏதோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கவிதா நீ திட்டம் போட்டாலும் என் கணவர் திருவனி பறிக்க முடியாது, அவர் வாழ்வார். அதுவும் திவ்யாக்கா கூட நிச்சயதார்த்தம் நடக்கணும், அவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ தான் போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் காஞ்சனா அம்மா இப்படி ஒரு ரூபத்தில் இருக்காங்க, அம்பிகாமா இந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக திட்டம் போடுறதும் நம்ம அம்பிகாவுக்கு தெரியுது. நம்ம அம்பிகாவை கூப்பிடுறாங்க காஞ்சனா. உடனே நம்ம அம்பிகாமா போன உடனே இந்த பாரு, என் மகாவளோட என்கேஜ்மெண்ட்டு உன் பையன் கூட நடக்குதுல, நீ ஆசைப்பட்டபடி வந்து நடக்கணும்னா கண்டிப்பாக நீ வந்து வரக்கூடாது, நிச்சயதார்த்தத்தை நீ பார்க்கக்கூடாது. உன் பையன் என் அண்ணனோட துணியெல்லாம் போட்டு நிற்பான், அதுக்கு என் பொண்ணு சம்மதிச்சிட்டா, என் பொண்ணு நான் வந்து போடண்டான்னு சொன்னாலும் என்னை விட போகிறதில்ல. ஆனால் நீ எங்கள் கண்ணு முன்னாடி வந்து இந்த வீட்டோட உரிமையை நிறுத்த பேரில் வந்து நிற்கக்கூடாது. நீ ஒன்றெல்லாம் இந்த வீட்டில் இருக்க டேபிள் சேரு அப்படி ஒரு பொருளாட்டு தான் பார்க்குறோம், உயிர் உள்ள ஆளாட்டியே ஒன்று நினைக்கல. திருவோட அம்மா அப்படின்னு வந்து அந்த உரிமையில் நீ வாழாட்டுன, உன் வாழை நறுக்கி விடுவேன் அம்பிகா, புரியுதுல நான் சொல்லுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரட்டுறாங்க. நம்ம அம்பிகா அம்மா கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மகா. இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டினேன், காஞ்சனா இவ்வளோ பெரிய தூரம் போயிட்டால அப்படின்னு வந்து திவ்யாவுக்கு கால் பண்ணி, இந்த பாருங்கக்கா உங்கள் அம்மாவோட பிடிவாத குணம் ஏன் தான் இப்படி இருக்குது, நம்ம அம்பிகா அம்மாவை புரிஞ்சுக்கிடாமல் நடந்துக்கிட்டாங்க. இந்த பாருக்கா, இந்த நிச்சயதார்த்தத்தில் வந்து நம்ம அம்பிகாமா கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து இப்போவே ஆர்டரை போட்டுட்டாங்க. உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலையும் இதே தான் பண்ணினாங்க, இப்போவும் இப்படி தான் பண்ணினாங்க. இவ்வளோ வயசுக்குள்ள ஒரு மரியாதை, அதுவும் என் மகளை கட்டி கொடுக்க போகிற வீடு அப்படின்னு வந்து அவங்க மனசில் எண்ணம் துளி கூட இல்லை. ஏங்கா இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், நீ கேட்ட கேள்வி என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்படுத்தி அடித்தது கிடங்க இருக்குது. நீ சரியாக தான் கேட்ட, எங்கள் அம்மாவுக்கு வாழ் தான் வளர்ந்துருக்காங்க தவிர புத்தி இல்லை. இந்த விஷயம் திருவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், எங்கள் அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு, ஆனால் எங்கள் அம்மா திட்டம் நடக்காது, எப்படியும் நான் அம்பிகா அத்தையை நான் வர வச்சிருவேன், நீ கவலைப்படாத மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, அம்பிகா அம்மாவோட தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும், வேணா பாரு, நான் வந்து விடமாட்டேன், அம்பிகா அம்மாவை வர வைப்பேன் அத்தையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திவ்யா சொல்ல நேரம், நீங்கள் அத்தையை நல்லா பார்த்துக்கிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மனசுக்குள்ள, கடவுளே இந்த நிச்சயதார்த்தம் நம்ம திவ்யாக்காவுக்கும் திருவுக்கும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம